இப்போ நம்ம எல்லாருமே ஒரு ஃபாஸ்ட் வேர்ல்டில் இருக்கோம். அமைதியாக நம்ம பிள்ளைகள் வீட்டில் அமைதியாக இருந்தால் நமக்கு பிடிப்பதில்லை. ஏதாவது செய்ய, எங்கேயாவது போய் வேலை பாறேன், எதையாவது படியேன் அப்படின்ட்டு நம்ம அந்த பிள்ளைகளை அமைதியாக இருக்க விடுவதில்லை. சிம்பத்தட்டிக் மோட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. செய் பாஞ்சு போ, தாக்கு, இல்லை பயந்து ஓடிரு அப்படின்ட்டு ஏதாவது அஜிடேட்டடாக இருக்கணும். அதுக்கு இது ஆப்போசிட். ஸோ இது நல்லா தூக்கம் கொடுக்கும். ஸோ இந்த கிளைசின் இது சிந்தட்டிக் ப்ரிப்ரேஷன் தான். ஸோ நேச்சுரலாக இது எதில் கிடைக்கும் அப்படின்னா முளை கட்டி, அதாவது மைக்ரோ கிரீன்ஸ், முளை கட்டின பயிர் மட்டுமல்ல, முளை கட்டி அதில் 2 இலை வந்துருக்கணும். அப்படிப்பட்ட பயிர்கள், பீன்ஸ் வெரைட்டிஸ், லென்டில்ஸ், லெக்யூம்ஸ் அப்படி செய்யக்கூடிய அதில் இருக்கும். பட் அது அளவு அதில் எந்த அளவுக்கு அது வரும், அதை நம்ம எந்த அளவுக்கு அதை சாப்பிட்டா நமக்கு அது உடம்பில் கரெக்டான அளவு அப்படின்ட்டு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இது சிந்தட்டிக் ப்ரிப்ரேஷன்னாலும் இந்த கிளைசின் 1000 mg ஒரு நாளைக்கு இது 10 கிராம் வரைக்கும் சாப்பிடலாம். அதாவது இதிலே 10 மாத்திரை வரை சாப்பிடலாம். ஆனால் கோ ஸ்லோ. நான் இது 2 மாத்திரை 1000 mg 2, அப்போ நான் 2 கிராம் சாப்பிட்றேன். ஓகே. ஸோ இந்த கிளைசின் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கணுமா, அமைதியாக இருக்கணுமா, ஜென்டிலாக இருக்கணுமா, உங்கள் மனைவி சிடுன்னு விழுறாங்களா, இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் சிடுன்னு இருக்காரா, கோபமாக இருக்காரா, இந்த கிளைசின் கொடுங்க. தூக்கம் இல்லாமல் அவதிப்படுகிறார்களா, இந்த கிளைசின் சாப்பிடலாம். இதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அந்த ஹெல்த்தி ஹே அப்படிங்கிற அந்த கம்பெனி கூட இருக்குது. நான் உங்களுக்கு அந்த 20 அமினோ ஆசிட்ஸ், எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல். எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்னால் நம்ம பாடியில் அதை ரெடி பண்ண முடியாது, ஸோ வெளியே இருந்து தான் சாப்பிடணும். அப்படி 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. 20 அமினோ ஆசிட்ஸ் இது வரைக்கும் கண்டுபிடித்து இருக்கிறார்கள். இதில் 9 எசென்ஷியல், நம்ம வெளியே இருந்து அதை நம்ம சேர்த்து கொள்ளணும். மற்றது நம்ம பாடியே ரெடி பண்ணோம். எஸ், பாடி ரெடி பண்ணோம். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸுடைய மெயின் சோர்சஸ் என்ன அப்படின்னா, அந்த 20 அமினோ ஆசிடும் நம்ம உடம்புக்கு தேவை. புரோட்டீன்ஸ், அது பால், மாமிசம், வெஜிடேரியனில் பீன்ஸ். ஓகே. ஸோ இந்த பீன்ஸுடைய விதைகள், முளை கட்டிய பயிர்கள். இப்போ முளைப்பாரி அந்த சத்திரப்பட்டி, நான் ஆர் ரெட்டியப்பட்டியில் மெடிக்கல் ஆஃபீஸராக நான் 5 வருடங்கள் நான் வேலை பார்த்தேன் கவர்மெண்ட்டில். ஸோ அப்போ இந்த சத்திரப்பட்டியில், நாங்கள் ரெட்டியப்பட்டியில் ராஜபாளையத்தில் தங்கி இருக்கும்போது ராஜபாளையம் சத்திரப்பட்டியில் முளைப்பாரியா அப்படிங்கிற அந்த ஒரு ஃபெஸ்டிவல் இப்போ தான் முடிந்தது. அந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ். முளை கட்டுவாங்க அழகாக, அதை எவ்வளோ நீளமாக யார் ரொம்ப அழகாக வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி அதை தலையில் வச்சு தூக்கிட்டு போவாங்க. ஸோ நம்ம கலாச்சாரத்தோட பிணைந்தது முளை கட்டிய பயிர்கள். அதை சாப்பிடுங்க. பச்சை இலை 2 இலை வந்திருக்கு, அதை சாப்பிடுங்க. அது சோர்ஸ் ஆஃப் ஆல் அமினோ ஆசிட்ஸ். ஓகே. ஆனால் சிலவர்களுக்கு இந்த தூக்கம் இல்லை, மனவியாதி, எல்லா மனவியாதி உள்ளவர்களும், நீங்கள் அது ஆங்ஸைட்டியோ, ஸ்கிசோஃப்ரினியாவோ, பைப்போலாரோ, என்ன மனவியாதி இருந்தாலும் இந்த கிளைசின் 1000 mg வாங்கி அதை ஒரு நாளைக்கு ஒரு 2 கிராம் நான் சாப்பிட்றேன். நீங்கள் உங்களுடைய தேவைக்கு ஏற்ற போல் ஒரு 10 கிராம் வரைக்கும் சாப்பிடுங்க. ஸோ அது நல்லது, உங்களை காம் பண்ணும், அமைதிப்படுத்தும். வேகம் ஓடுங்கிற அந்த உலகத்தில் இது உங்களை காம் பண்ணும். ஓகே. இந்த கம்பெனி கூட நீங்கள் வாங்கிக்கலாம், ஹெல்த்தி ஹே. இதில் 500 mg கிடைக்கும். கோ ஸ்லோ. ஸோ ஃபஸ்ட்டு 500 mg வாங்கி அது உங்களுக்கு ஒத்துக்கொள்ளுதா அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அளவை கூட்டலாம். எங்கள் அம்மாவை பற்றி நிறைய நான் பேச விரும்புகிறேன். இந்த ஒயிட் சாரி போட்டிருக்கும் போதே, நான் எலெக்ஷனில் நான் எம்பியாக நிற்கும்போது, கமல் கட்சியில் எம்பியாக நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நான் நிற்கும்போது கூட இதே சாரி, இதுதான் நான் போட்டு போயிருந்தேன். ஸோ எனக்கு இதை போட்டு கொண்டு பேசுவது ரொம்ப ஒரு சந்தோஷம். ஸோ எங்கள் அம்மாவை பற்றி பேசும்போது மருந்து மாத்திரைகள் இல்லாமல் எப்படி ஃபுட்டை வச்சு நம்ம மருந்தாக்கி கொள்ளலாம் அப்படின்னு பேசும்போது, இந்த முளை கட்டிய பயிர்கள், அதாவது முளை அப்படின்னா அது அந்த 2 இலை இருக்கணும். கார்டிலிடன்ஸ் அப்படிங்கிற அந்த வேர் வரும். வேர் மட்டும் நிறைய பேர் வச்சுட்டு இதுதான் முளை கட்டிய பயிர் அப்படின்னு சாப்பிட்றீங்க. ஆனால் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அந்த விதைகள் வேறு வந்திருக்கணும்.
ஒரு தண்டு வந்திருக்கணும், அது நுனியில் 2 இலைகள் வந்திருக்கணும். அப்படின்னா தான் அது வந்து முளை கட்டிய அந்த மைக்ரோ கிரீன்ஸ் ஆகுது. அதில் தான் அமினோ ஆசிட்ஸ் ஹார்டாக இருக்கிற விதைகள் வந்து எப்படி, விதைகள் வந்து டைஜஷன் ஆகக்கூடாது, அப்படி தான் இயற்கை படைக்குது. டைஜஷன் ஆயிடுச்சுன்னா அந்த விதை அந்த உள்ளுக்குள்ளே அந்த சின்ன செடி அது முளைக்காது. ஆனால் நம்ம சாப்பிடணும். அப்போது அதை சுற்றி ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் இருக்கும். அது நிறைய அந்த குருவி காக்காலாம் பாருங்கள், அதோடைய எச்சத்தில் அந்த விதைகள் அப்படியே அந்த கொட்டைகள் விதைகள் அப்படியே இருக்கும். அது எங்கேயாவது போய் அந்த காக்கா பழத்தை சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் அந்த எச்சம் போடும்போது தாய் மரத்திலிருந்து தள்ளி விழுந்து அந்த மரங்கள் முளைக்கும். அதுதான் இயற்கை டிசைன் பண்ணியிருக்க விதம். ஸோ இந்த எல்லா கொட்டைகளிலும் சிறிய அளவு பாய்சன் இருக்கும். அதை பவுடர் பண்ணி நம்ம சாப்பிடும்போது அது நமக்கு நல்லது அல்ல. நிறைய அதில் சயனைடு கூட இருக்கும். ஆனால் ஜிங்கோவிட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்குது. இந்த ஜிங்கோவிட் எப்போ எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க? கொரோனா டைமில் எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. கவர்மெண்ட்டே அதை பரிந்துரைத்தது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா நிறைய விட்டமின்ஸ் இருக்கும், பி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். அதில் கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கும். ஸோ அந்த விதைகள் சில வேளைகளில் அதோடைய அந்த அவுட்டர் கவரிங் நமக்கு அதில் விஷத்தன்மை இருந்தாலும் அது நம்மளுடைய மைக்ரோ ஆர்கானிசத்தை எதிர்த்து போராடக்கூடிய தெம்பு நமக்கு கொடுக்குதுன்ட்டு, அதை அழிக்கக்கூடிய சக்தி இருக்குன்ட்டு அதையும் நம்ம உணவில் சேர்த்துக்கொள்கிறோம். ஆனாலும் அந்த புரோட்டீன்ஸ் அமினோ ஆசிட்ஸாக மாறி அதுக்கு பயோ அவைலபிள் ஆகணும் அப்படின்னா அந்த முளை கட்டிய பயிர்களில் இந்த அமினோ ஆசிட்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, எதெல்லாம் முளை கட்டி சாப்பிடலாம்? எல்லா விதைகளையும் முளை கட்டி சாப்பிடலாம். ஒவ்வொரு விதையிலையும் ஒவ்வொரு அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. நான் அந்த 20 அமினோ ஆசிட்ஸ் பற்றி சொன்னேன். அதில் ஒன்றுக்கும் ஒரு தன்மை உண்டு. கிளைசின் பற்றி சொன்னேன். இருக்குதுலே ஸ்மாலஸ்ட் அமினோ ஆசிட் இந்த கிளைசின் தான். ஓகே, ஸோ இது ஒரு அமைதி கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு பச்சை பயிறு, அந்த பச்சை பயிறு மூங் தால் அப்படிம்பாங்க, அது முளை கட்டுறது ரொம்ப ஈஸி. ஆனாலும் முளை கட்டி அதில் 2 அந்த காட்டிலிடன்ஸ் க்ரீனாக மாறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதை நீங்கள் சாப்பிடுங்க. ஸோ அதில் நிறைய அமிலங்கள் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. இது எல்லாமே பாடிக்கு ஏஜ் ரிவர்சல், பாடி பில்டிங், டிசீஸ் ஹீலிங், நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸ் லைக் டோபமின், செரட்டோனின், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. ஸோ இதை நீங்கள் முளை கட்டி எப்படி நம்ம பண்ணணும்னு சொல்லி நிறைய வீடியோஸ் இருக்குது, நிறைய கடைகளில் விற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வாங்கி நீங்கள் பயனடையணும்.